4 நாட்கள் தொடர் விடுமுறை முடிந்து தங்களது சொந்த ஊரில் இருந்து சென்னை திரும்பிய மக்கள். தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் அவதி. செங்கல்பட்டு, பரனூர், சுங்கச்சாவடி, சிங்கப்பெருமாள் கோவில் பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பல கிலோமீட்டர் தூரம் வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் மக்கள் அவதி. சென்னை கடற்கரை தாம்பரம் இடையேயான மின்சார ரயில்கள் வழக்கம் போல் இயங்கும். 1 மாதமாக நடைபெற்று வந்த பராமரிப்பு பணிகள் நிறைவு பெற்றதால் தெற்கு ரயில்வே அறிவிப்பு. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 100ஆண்டு நினைவு 100 ரூபாய் நாணயம் வெளியீடு. மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியிட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெற்றுக் கொண்டார். நூற்றாண்டு நாணயத்தில் தமிழ் வெல்லும் என்ற சொல் இடம்பெற்றிருப்பதும் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் சாதனைதான். நான் நயமிக்க கருணாநிதிக்கு நாணயம் வெளியிடுவது மிக பொருத்தம் என கூறி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் பெண்களுக்காகவும் பாடுபட்டவர் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி. சுய உதவிக்குழுக்கள் பெண்களின் முன்னேற்றத்திற்கு வழிவகுத்தவர் எனவும் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டு. நாணயம் மற்றும் ரூபாய் நோட்டுகளை வெளியிடுவது மத்திய அரசு என்பதால் கலைஞர் நாணயம் வெளியீடு விழாவில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கலந்து கொள்வதில் இபிஎஸ்க்கு என்ன பிரச்சனை? திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா கேள்வி. தமிழக தலைமைச் செயலாளராக இருந்த சிவ்தாஸ் மீனா ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணைய தலைவராக நியமனம். புதிய தலைமை செயலாளராக முதலமைச்சரின் செயலாளர்களில் ஒருவரான முருகானந்தத்தை நியமிக்க உள்ளதாக தகவல். இந்தியாவில் அமைய உள்ள ஃபாக்ஸ்கான் நிறுவனத்தில் பேட்டரி ஆற்றல் சேமிப்பு அலகு. தொழில்துறை அமைச்சர் TRB ராஜாவுடன் ஃபாக்ஸ்கான் நிறுவன தலைவர் யங் லியூ ஆலோசனை. MBBS மற்றும் BDS படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியீடு. தமிழ்நாட்டில் வருகிற 21ஆம் தேதி மருத்துவ தேர்வுக்குழு மூலமாக முதல் கட்ட கலந்தாய்வு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தனிப்படை போலீசாரின் விசாரணை தீவிரம். ஆந்திராவில் தலைமறைவாக இருந்த ஆற்காடு சுரேஷின் மனைவியை பிடித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் யானை வழித்தடத்தில் கட்டப்பட்டுள்ள 35 தனியார் தங்கும் விடுதிகளை இடிக்க உத்தரவு. 15 நாட்களுக்குள் விடுதிகளை இடிக்க வேண்டும் என அவற்றின் உரிமையாளர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிய மாவட்ட நிர்வாகம். புதுக்கோட்டையில் கருக்கலைப்பு செய்ததால் உயிரிழந்த பெண்ணின் உடலை அடக்கம் செய்த உறவினர்கள். அதிகாரிகளின் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டியதை அடுத்து 5 நாட்களுக்கு பிறகாக உடல் அடக்கம். கிருஷ்ணகிரி அருகே பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் பள்ளி முதல்வர் உள்பட 7 பேர் கைது. தலைமறைவாக உள்ள நாம் தமிழர் கட்சி நிர்வாகியை பிடிக்க 4 தனிப்படை அமைப்பு. திருத்தணி முருகன் கோயில் நடை இன்று நண்பகல் 12 மணி முதல் மாலை 4 மணி வரை சாற்றப்படும். ஆவணி அவிட்டத்தை ஒட்டி கோயில் நிர்வாகம் அறிவிப்பு. கோவை, நீலகிரி மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கான வாய்ப்பு. கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. திருப்பூர் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் கொட்டி தீர்த்த கனமழை. சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதி.
கொல்கத்தா பெண் பயிற்சி மருத்துவர் கொலை செய்யப்பட்ட வழக்கை தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த உச்சநீதிமன்றம். தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வு நாளை விசாரணை. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியில் இருந்து விலகினார் முன்னாள் முதலமைச்சர் சம்பாய் சோரன். கட்சியில் தான் அவமதிக்கப்பட்டதாக வேதனையுடன் எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. கர்நாடகாவில் பூதாகரமாகும் மூடா முறைகேடு விவகாரம். ஆளுநரை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினரும் சித்தராமையாவை பதவி விலக கோரி பாஜகவினரும் இன்று போராட்டம். கமலா ஹாரிஸை விட தான் அழகாக இருப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் உருவக்கேலி. அமெரிக்காவின் பென்சில்வேனியாவில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் சர்ச்சை பேச்சு. அமெரிக்காவில் பிரம்மாண்டமாக நடைபெற்ற இந்திய தின அணிவகுப்பு. நடிகை சோனாக்ஷி சின்ஹா உள்பட இந்தியர்கள் பங்கேற்பு. நடிகர் ரஜினியின் வேட்டையன் படத்தின் புதிய அப்டேட் இன்று வெளியாகிறது. காலை 10 மணிக்கு வெளியாகும் என்று படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு. குரோம்பேட்டை வெற்றி திரையரங்கிற்கு சர்ப்ரைஸ் விசிட் அளித்த இயக்குனர் ப. ரஞ்சித் மற்றும் நடிகர் விக்ரம். ரசிகர்களுடன் அமர்ந்து படம் பார்த்து கேக் வெட்டி கொண்டாட்டம்.